ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நம்ம ஹிந்தி ஸ்கூல். இந்த வீடியோவில் நம்மளுடைய பொழுதுபோக்கை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய விதமான பொழுதுபோக்குகள் இருக்கும். அதில் சில பொழுதுபோக்குகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொழுதுபோக்கு இதை ஹிந்தியில் ஷோக் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோக் ஹே. என்னுடைய அப்படின்னா மேரா. என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னும் பொழுது மேரா ஷோக் ஹே அப்படின்னு சொல்லணும். பாடல் கேட்பது என்னுடைய பொழுதுபோக்கு. கானா சுன்னா மேரா ஷோக் ஹே. கானா சுன்னா மேரா ஷோக் ஹே. பயணம் செய்வது என்னுடைய பொழுதுபோக்கு. யாத்ரா கர்னா மேரா ஷோக் ஹே. இத யாத்ரா கர்னா அப்படின்னு சொல்லலாம். கூம்னா மேரா ஷோக் ஹே அப்படின்னு சொல்லலாம். விளையாடுவது என்னுடைய பொழுதுபோக்கு. கேல்னா மேரா சோக்கு ஹே. நமக்கு நிறைய விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக விளையாட்டு அப்படின்னா கேல்னா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதில் கிரிக்கெட், ஃபுட்பால், கேரம் போர்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டிவி பார்ப்பது என்னுடைய பொழுதுபோக்கு. டிவி தேக்னா மேரா ஷோக் ஹே. கதைகள் படிப்பது என்னுடைய பொழுதுபோக்கு. கஹானியா படுனா மேரா ஷோக் ஹே. கதைகள் அப்படிங்கிறனால கஹானியா அப்படின்னு சொல்கிறோம். கதை அப்படின்னா கஹானி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். படிப்பது அப்படிங்கிறதுக்கு படுனா அப்படின்னு சொல்லணும். நடனம் ஆடுவது என்னுடைய பொழுதுபோக்கு. நாச்னா மேரா ஷோக் ஹே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்களை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஹிந்தி ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.